ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மூட்டு வலிக்கு ஒரு சூப்பரான ஒரு கிழங்கு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் குற்றாலம் போயிருந்தேன். அப்போ தான் அந்த முடவாட்டுக்கால் கிழங்கு வாங்கினேன். எனக்கு இது பார்த்தோன்னே எப்படி செய்யணும் அதெல்லாம் எனக்கு தெரில. அங்கே உள்ளவங்கள்ட்ட கேட்டேன். ஆட்டுக்கால் சூப் எப்படி வைப்பீங்களோ அதே மாதிரி வைங்கன்னாங்க. இதுதான் அது, இந்த சூப் தான் அது. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் 6 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக எடுத்துருக்கேன். 2 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். கார்லிக் ஒரு கைப்பிடி அளவு, சீரகம், மிளகு, அடுத்து கொஞ்சமாக ஒரு இஞ்சி ஒரு பல் போட்டிருக்கேன் இஞ்சி. நீங்கள் காரத்துக்கு வரமிளகா 6 பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா 6 வரமிளகா போடலாம். போட்டுட்டு நம்ம அந்த கிழங்க நல்லா தோலை சீச்சிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை கிரைண்ட் பண்ணணும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிழங்கையே நல்லா சீச்சிட்டு துருவிட்டு அதை நல்லா காய வச்சு பவுட்ராக்கி அதை ஹாட் வாட்டரில் நல்லா கொதிக்க வச்சு 1 month அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இது வாங்கினீங்கன்னா கண்டினியூஸாக 1 week இந்த கிழங்கை நீங்கள் குடிக்கலாம் சூப் வச்சு. உண்மையாலுமே போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப நல்லது. அது மசில் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஜாயிண்ட் பெயினே இருக்காதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இதை குடித்தா. 4000+ மெடிசன் உள்ள ஒரு சூப்பரான ஒரு கிழங்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா 1 hour கொதிக்க வைங்க. 1 hour கொதிக்க வச்சாதான் அதோடய எசன்ஸ் ஃபுல்லாக இறங்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை மேலே தூவிட்டு சாப்பிட்டு குடிச்சு பாருங்கள். உண்மையாலுமே நான் எப்படி இருக்கும்னு தெரிலன்னு நினச்சேன். பட் ஓகே தான், நல்லா இருக்குது. மெடிசன் உள்ள மருந்துன்னா நம்ம குடிச்சு தானே ஆகணும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ஃபேன்சி வீடியோஸ் போடுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்தி வீடியோஸ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பாய்.